ஓம் சாந்தி. 5/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை பெறுவதற்காக உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் மீண்டும் ராஜயோகம் என்ற படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை பெறுவதற்காக எல்லையற்ற ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் மீண்டும் ராஜயோகம் என்ற படிப்பின் மூலம் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். கேள்வி: உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமானது எந்த விஷயத்தில் மிகவும் தனிப்பட்டதாக உள்ளது? பதில்: இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சிலர் 1 நாள் குழந்தையாக, சிலர் 8 நாள் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் படிக்கின்றனர். தந்தையே ஆசிரியராக வந்து தனது குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். இது மிகவும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆத்மா படிக்கின்றது. பாபா என்று ஆத்மா அழைக்கிறது. பிறகு பாபா குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்லுகின்றார். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவர் அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. விருக்ஷபதி வாரம், விருக்ஷபதி நாள், இதனை ப்ரஹஸ்பதி நாளாக, குருவாரம் அல்லது வியாழக்கிழமை ப்ரஹஸ்பதி நாளாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விழாக்கள் அனைத்தும் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வருகின்றனர். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ப்ரஹஸ்பதி வாரத்தை, குருவாரத்தை கொண்டாடுகிறீர்கள். இதில் விருக்ஷபதியான சிவபாபா இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைத்தன்யமாக உயிரோட்டத்துடன் விளங்குகின்றார். அவரே இந்த மரத்தின் 3 காலத்தின் ஞானத்தை அறிந்தவராக இருக்கின்றார். மேலும் மற்ற அனைத்தும் ஜடமான மரங்களாகும். இது சைத்தன்ய மரமாக உள்ளது. இதனை கல்ப விருட்சம் என்று கூறப்படுகிறது. இதனுடைய ஆயுட்காலம் 5000 ஆண்டுகளாகும். மேலும் இந்த மரம் 4 பாகங்களாக உள்ளது. ஒவ்வொரு பொருளும் 4 பாகங்கள் அடங்கியதாக இருக்கிறது. இந்த உலகமும் 4 பாகங்களாக, அதாவது 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நிலை ஆகும். உலகம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லை. இதுதான் புதிய உலகத்திற்கான புதிய படிப்பாகும். மேலும் மீண்டும் புதிய உலகிற்கு ராஜாவாக ஆவதற்கும் ஆதி சனாதன தேவி தேவதை ஆவதற்கும் இது புதிய கல்வியாகும். ஹிந்தி பாஷையில்தான் கூறப்படுகிறது. மற்றவர்கள் ராஜ்யம் ஏற்படும் போது அவர்களுடைய மொழி வேறுபடுகிறது. சத்யுகத்தில் என்ன மொழி இருக்கும் என்று குழந்தைகளுக்கு சிறிதளவு தெரியும். ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் தியானத்தில் சென்று அதை பற்றி கூறினார்கள். அங்கு சமஸ்கிருதம் இருக்காது. இங்குதான் சமஸ்கிருதமும் இருக்கிறது. எது இங்கு இருக்கிறதோ அது அங்கு இருக்க முடியாது. இவர்தான் விருக்ஷபதியாக இருக்கின்றார் என்று குழந்தைகள் அறிவார்கள். இவரை, அதாவது சிவபாபாவை படைப்பவர் தந்தை என்றும் சொல்கிறோம். இவர் உயிரோட்டமுள்ள விதை ரூபமாக இருக்கின்றார். மற்ற அனைத்து விதைகளும் ஜடமாக உள்ளன. குழந்தைகள் முழு உலகத்தின் 3 காலத்தையும் அறிய வேண்டும் அல்லவா? இந்த நேரம் ஞானம் இல்லாததால் மனிதர்களிடம் சுகம் இல்லை. இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். இதன் மூலம் எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் மூலம் அற்பகால சுகம் கிடைக்கிறது. நாம் எல்லையற்ற சுகத்தை அடைய மீண்டும் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த மீண்டும் என்ற வார்த்தையை நீங்கள் மட்டுமே கேட்கிறீர்கள். நீங்கள்தான் மீண்டும் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக இந்த ராஜயோகம் என்ற படிப்பை படிக்கிறீர்கள். தந்தை நிராகாரமாக ஞானக்கடலாக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளும் நிராகாரமான ஆத்மாக்களாக இருக்கின்றனர். ஆனால் அனைவருக்கும் தனித்தனியான உடல் இருக்கிறது. இதனை அலௌகிக பிறவி என்று கூறப்படுகிறது. வேறு எந்த மனிதரும் இவ்வாறு பிறவி எடுக்க முடியாது. எவ்வாறு இந்த பிரம்மா பிறவி எடுத்தார்? இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் நான் பிரவேசம் செய்கின்றேன். குழந்தைகளுக்கு
நேரில் வந்து தந்தை புரிய வைக்கின்றார். வேறு யாரும் குழந்தைகளே என்று சொல்வதில்லை. எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சிவபாபா நம் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தை என்று புரிந்திருக்கிறார்கள். அவர்களும் குழந்தைகளே என்று கூறுவார்கள். வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் ஈஸ்வரா மற்றும் பாபா என்று கூற முடியாது. இங்கு காந்திஜியை கூட பாபுஜி என்று கூறுகிறார்கள். முனிசிபாலிட்டி மேயரை கூட தந்தை என்று கூறுகின்றனர். ஆனால் அந்த தந்தையர் அனைவரும் தேகம் உள்ள மனிதர் ஆவார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை அடிக்கடி கூறுகின்றார். அந்த தந்தை ஆத்மாக்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்றார். இதுதான் ஈஸ்வரிய பரிவாரம் ஆகும். தந்தைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றனர். பாபா, நான் உங்களுடையவன் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். நாங்கள் உங்களுடைய ஒரு நாள் குழந்தையாக, 8 நாட்கள் குழந்தையாக, 1 மாத குழந்தையாக இருக்கிறோம் என்று கூறுகின்றனர். முதலில் சிறிய குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். 2-4 நாட்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உடல் பெரியதாகத்தான் இருக்கும் அல்லவா? எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு வேண்டும். யார் வந்தாலும் அனைவருக்கும் தந்தை கற்பிக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது. மாயையின் புயல்களை மகாவீரர் ஆகி கடந்து செல்ல வேண்டும். மாயையின் புயல் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு அத்தகைய யோகத்தில் ஈடுபட வேண்டும். 2வது, புத்திசாலியாகி தனது வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர் ஆக வேண்டும். ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் கற்பிக்கவும் வேண்டும். வரதானம்: அகம் மற்றும் வகம், அதாவது அகம்பாவத்தையும் சுயநலத்தையும் முடித்துவிட்டு இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. அகம்பாவத்தையும் சுயநலத்தையும் முடித்துவிட்டு இரக்க உள்ளத்தை உருவாக்கக்கூடிய உலகுக்கு நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: எப்படிப்பட்ட அவகுணம் நிறைந்தவர்கள், கடுமையான சமஸ்காரம் உள்ளவர்கள், குறைவான புத்தி உள்ளவர்கள், சதா அவமரியாதை செய்யக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் யார் இரக்க உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தையோ அவர்கள் அனைத்து ஆத்மாவிற்காகவும் சட்டபூர்வமாக இருப்பதுடன் கூடவே அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது லவ்ஃபுல் மற்றும் லாஃபுல் ஆக இருப்பார்கள். ஒரு பொழுதும் இந்த பிரமையை உருவாக்க மாட்டார்கள். அதாவது இவர்களையெல்லாம் ஒரு பொழுதும் மாற்றவே முடியாது, இவர்களே இப்படித்தான், அல்லது இவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது, நான் தான் அனைத்துமே, இவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்களை அவர்கள் உருவாக்க மாட்டார்கள். இத்தகைய அகம்பாவம் மற்றும் சந்தேகம் நிறைந்த விஷயங்களை விட்டுவிட்டு குறைகளையும் தீயவற்றையும் அறிந்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையிலே வெற்றி அடைகிறார்கள். ஸ்லோகன்: எங்கு பிராமணர்களின் உடல் மனம் செல்வத்தின் உதவி இருக்குமோ அங்கு வெற்றியும் சேர்ந்தே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து மீண்டும் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். ஆத்மாக்கள் எப்போது உங்களிடம் ஆன்மீக சுரூபத்தின் அனுபவம் செய்கின்றார்களோ அப்போது அவர்கள் பாபாவின் பக்கம் கவர்ந்திழுக்கப்படுகிறார்கள். ஆஹா பிரபு என்ற பாடலை பாடுவார்கள் மற்றும் தேக அபிமானத்திலிருந்து எளிதாக அர்ப்பணமாகி விடுவார்கள். ஆஹா உங்கள் பாக்கியமே, ஆஹா இந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் காரணத்தினால் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.